சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு பார்க்கலாமா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வந்துட்டு கசக்குமா, அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கட் பண்ணும்போதே சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது லைட்டாக கசக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காயை கட் பண்ணக்கூடாது, கீழே தூக்கி போட்டுறணும். அப்போ நம்ம காய் வதக்கும் போது கசக்காது. எப்போயுமே நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது கடைசியில் மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே அரைச்சி கடைசியில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலையும் நம்ம இறக்குவோம்ல அந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீனையுமே நம்ம ரொம்ப கிளறக்கூடாது, சைடில் கரண்டி விட்டு கிளறினோம்னா மீன் உடையாமல் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், கடுகு வந்து எண்ணெயில் போடும்போது டப்பு டப்புன்னு வெடித்து எண்ணெயோட கடுகு சேர்ந்து நம்ம மூஞ்சியெல்லாம் சில டைம் ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் கடாயில் கடுகு உளுந்து போட்டுட்டு அது வெடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம காய் போட்டு வதக்கலாம். எப்போயுமே காயிலையோ எதுலேயோ நம்ம முட்டை ஊற்றும் போது உடனே கிளறி விடாமல் லைட்டாக அந்த மஞ்சக்கரு மட்டும் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்புறமா கிளறி விட்டிங்கன்னா முட்டை இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும்.